நாம் வெள்ளிக்கிழமைகளில் நம் முன்னோடிகளை அறிவோம், நோயிங் அவர் பைனியர்ஸ் என்று நம்முடைய திருச்சபை சரித்திரத்தை கொஞ்சம் கொஞ்சமாக படிச்சுட்டு வரோம். அந்த வரிசையில் இன்றைக்கு 14வது பாகம் படிக்க போகிறோம். என்ன தலைப்பில் படிக்க போகிறோம் அப்படின்னா, ஸ்டீஃபன் நெல்சன் ஹாஸ்கல், செயல் வீரன், சர்வதேச முன்னோடி. எஸ்என் ஹாஸ்கல், மேன் ஆஃப் ஆக்ஷன் அண்ட் இன்டர்நேஷ்னல் பைனியர் என்று இந்த நபரை குறித்து படிக்க போகிறோம். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். நீ வெட்கப்படாத ஊழியக்காரனாயும் சத்திய வசனத்தை நிதானமாய் பகுத்து போதிக்கிறவனாயும் உன்னை தேவனுக்கு முன்பாக உத்தமனாக நிறுத்தும்படி ஜாக்கிரதையாய் இரு என்று பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதுகிறார். ஸ்டீஃபன் நெல்சன் ஹாஸ்கல் எல்லா இடங்களிலும் இருந்தவர். அப்படி தான் அவரை பற்றி சரித்திரம் சொல்லுது. A man who was everywhere. 70 ஆண்டுகள் ஊழியம் செய்தவர். 5 கண்டங்களில் நித்திய சுவிசேஷம் விதைத்தவர். 7 கண்டங்கள் இருக்குல்ல, 5 கண்டங்களுக்கு போயிட்டாராம். ஆர்க்டிக் அண்டார்க்டிக்கால தான் ஆட்கள் இல்லை, எஸ்கிமோக்கள் இருக்கிறாங்க. 5 கண்டங்களிலும் சத்தியம் விதைத்தவர். ஜிசி கமிட்டிகளில் 48 ஆண்டுகள் பங்கு வகித்தவர். வேதாகமத்தை முழுக்க 76 தடவை வாசித்தவர். பைபிள் எத்தனை முறை வாசித்திருக்கிறோம் நம்ம? ஒரு அதிகாரம் வாசிக்கிறதுக்குள்ளே நம்ம கதை நமக்கு தான் தெரியும், சரிதானே? ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. 76 தடவை பைபிளை ஃபுல்லாக படிச்சிருக்கிறான். போதகராக, கான்ஃபரன்ஸ் தலைவராக, 3 கான்ஃபரன்ஸுக்கு தலைவராக இருந்திருக்கிறார். எழுத்தாளராக, அயல்நாட்டு மிஷனரியாக, சுவிசேஷகராக, புத்தக வெளியீட்டாளராக, வேதாகம ஆசிரியராக, அதாவது பைபிள் டீச்சராக, பைபிள் ப்ரொஃபஸராக வேலை செஞ்சுருக்கிறார். சுயாதீன ஊழியர்களின் பயிற்சியாளராக, ஊழியக்காரங்களை ட்ரெயின் பண்ணி செல்ஃப் சப்போர்ட்டிங் மினிஸ்டர்ஸ் இப்படி உருவாக்கக்கூடிய பணிகளை செய்திருக்கிறார். பிரியமானவர்களே, இப்படியெல்லாம் ஒரே மனிதனால் தேவனுக்காக ஊழியத்தில் செயல்பட முடியுமா? ஒரே மனுஷன் இப்படி செயல்பட முடியுமா அப்படின்னா, இத்தனை சிறப்புகளுக்கும் சொந்தக்காரர் தான் யார்? இன்றைக்கி நான் படிக்க போகிற ஸ்டீஃபன் நெல்சன் ஹாஸ்கல். சொல்லிக்கொள்ளக்கூடிய அளவுக்கு படிப்பறிவு இல்லாதவர். சரித்திரம் சொல்லுது, he had little or no education. கொஞ்சம் படிச்சிருக்கலாம், அதில் படிப்பே இல்லை, அப்படி தான் சரித்திரம் சொல்லுது. பிரியமானவர்களே, சொல்லிக்கொள்ளக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய படிப்பறிவு அவருக்கு இல்லை என்றாலும் இவருடைய வாழ்க்கை ரொம்ப ஆச்சரியமாக தேவன் வழி நடத்தி இருக்கிறார். இன்றைக்கி அதான் படிக்க போகிறோம். 1833ஆம் வருஷம் முதல் 1922ஆம் வருஷம் வரை ஏறக்குறைய 90 ஆண்டுகள் வாழ்ந்த முக்கியமான முதுபெரும் முன்னோடியான இவரை பற்றி நாம் இன்றைக்கு படிக்க போகிறோம். ஜெபத்தோடு படிக்கலாமா? ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, எங்களுடைய திருச்சபையின் சரித்திரம் எத்தனை ஆச்சரியமானது. நீர் இரத்தம் சிந்தி மீட்ட உம்முடைய சபைக்காக கர்த்தர் என்னவெல்லாம் செய்திருக்கிறீர் என்பதை உங்கள் நெடுகிலும் நாங்கள் ஆராய்ந்து பார்க்கலாம். அதில் மீதமான திருச்சபைக்கு என்ற ஒரு விசேஷத்தை இடத்தை ஆண்டு கொடுத்திருக்கிறீர். ஆம் தகப்பனே, இந்த திருச்சபையின் உருவாக்கத்திற்கும் ஊழியத்திற்கும் என்று உழைத்த முன்னோடிகளை ஏனோ தானோ நாங்கள் கவனிக்காமல், ஆண்டவரே, கருத்தாக கவனிக்க எங்களுக்கு ஞானத்தை தாரும். ஆண்டவரே, இப்படிப்பட்ட பரிசுத்தவான்களை குறித்து நாங்கள் படிக்கும் பொழுது எங்களுடைய வாழ்க்கையில் ஆவியானவர் வல்லமையாய் கிரியை செய்யும்படி ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தாவே, எங்களோடு பேசுங்க ஆண்டவர். இன்றைக்கு எங்களுக்கு என்ன சொல்லுவார் என்று நாங்கள் கருத்தோடு கவனித்து எங்கள் வாழ்க்கையில் சில நல்ல காரியங்களை நாங்கள் செயல்படுத்த ஆரம்பிக்க எங்களுக்கு கிருபை செய்யும். கர்த்தாவை, சொல்லும் அடியார்கள் கேட்கிறோம். எங்களோடு பேசும், நீர் பெருகவும் நாங்கள் சிறுகவும் உதவி செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த ஸ்டீஃபன் நெல்சன் ஹாஸ்கல் இளமையிலேயே ஊழிய தாகம் கொண்டிருந்தவர். He had thirst for ministry at a young age. பன்முக திறமை படைத்த இந்த ஸ்டீஃபன் தன் வாலிப வயதிலேயும் பற்பல தொழில்கள் செய்தவர். நிறைய காரியங்கள் பார்த்தோம்ல, சொன்னேன்ல, அதே மாதிரி நிறைய தொழில்களும் செய்திருக்கார் சின்ன வயசுலேருந்து. அத்தகைய திறமைகள் பின் நாட்களில் ஊழியத்தில் அவருக்கு உதவியாக இருந்ததாம். படிப்பறிவு குறைவுதான் என்றாலும் வீட்டிலேயே ஒரு பெரிய லைப்ரரி வச்சுருந்தார். படிக்கலாம் தெரியாது ஆரம்ப காலகட்டத்தில், ஆனால் ஒரு பெரிய லைப்ரரி
20 விதவிதமான இங்கிலீஷ் பைபிள்ஸ் அவருடைய லைப்ரரியில் இருந்துச்சான். 20 விதவிதமான வேதாகமங்களை வைத்திருந்தாராம். எபிரேய கிரேக்க மொழிகள் அவருக்கு தெரியாவிட்டாலும் வேத ஆராய்ச்சியினால் அவருடைய அறிவு விருத்தி அடைந்தது. பைபிள் அப்படி தானே படிக்கிறோம். சங்கீதம் 19:7 என்ன வாசிக்கிறோம்? கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் பேதையை ஞானியாக்குகிறதுமாயிருக்கிறது அப்படின்னு படிக்கிறோம். அது பேதையை மேதையாக்குங்க. பைபிளுக்கு அந்த சிறப்பு இருக்கிறது. ஏனென்றால் ஆவியானவர் அதனுடைய ஆசிரியர். அந்த வேதாகமத்தை யாரெல்லாம் நேசித்து வாசிக்கிறாங்களோ அவங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் குணரீதியாகவும் உண்டாகும், அறிவு ரீதியாகவும் உண்டாகும். அதை நிச்சயமாக சொல்ல முடியும். பிரியமானவர்களே, பைபிளை அவ்வளோ கருத்தை நம்ம படிக்கணும். படிக்கிறோமா? யோசித்து பாருங்கள். ஏதோ பாரத்தோடு ஏதோ கடமையே ஏதோ செய்யணுமே அப்படின்ற மாதிரி தான் நம்முடைய வேத வாசிப்பெல்லாம் இருக்குது. பிரியமானவர்களே, என்னுடைய சின்ன அனுபவத்தை நான் கண்டிப்பாக சொல்லணும்னு உணர்கிறேன். 12வது வரைக்கும் தமிழ் மீடியத்தில் தான் படித்தேன். 12வது வரைக்கும் 94 இந்த சர்ச்சுக்கு அப்பப்போ வந்துட்டு போவேன். இதே சென்ட்ரல் சர்ச்சுக்கு பாஸ்டர் ரத்தன் சிங் அப்போ பாஸ்டராக இருந்தார். அவர் டைமில் தான் பேப்டிசம் எடுத்தேன். சரிங்களா? அப்போது +2 முடித்தாச்சு. முடிச்சுட்டு பூனாவுக்கு ஸ்பைசர் காலேஜுக்கு போகிறேன். இங்கிலீஷ்லாம் சுத்தமாக தெரியவே தெரியாது, ஒன்றுமே தெரியாது. சும்மா ஏதோ படித்து மனப்பாடம் பண்ணி பாஸ் ஆகி +2 முடிச்சுட்டு போயிட்டேன். ஒரு 3 மாதம் ஸ்பைசர் காலேஜ் போயிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஏன்னா இங்கிலீஷே தெரியாது. இங்கிலீஷும் தெரியாது, ஹிந்தி எதுவுமே தெரியாது. தமிழ் மட்டும்தான் தெரியும். ஆனால் அங்கே போய் எனக்கு கிடைச்ச ஒரு பெரிய ஆசீர்வாதம் என்ன அப்படின்னா, பைபிளை தமிழ்லையும் ஆங்கிலத்திலையும் வச்சு படிப்பேன். எப்போவுமே 2 பைபிள் வச்சுருப்பேன். தமிழும் என் கையில் இருக்கும், இங்கிலீஷும் என் கையில் இருக்கும். தமிழ் பைபிளை வாசிப்பேன், இங்கிலீஷ் பைபிளை வாசிப்பேன். தமிழில் புரியாதது இங்கிலீஷில் பார்ப்பேன், இங்கிலீஷில் புரியாதது தமிழில் பார்ப்பேன். இப்படி தான் வேதாகமத்தை படித்து படித்து ஆண்டவர் ஸ்பைசர் கல்லூரியில் பாஸ்டருக்கு என்னை படிக்க வச்சார். சரிங்களா? இன்றைக்கி எனக்கே ஆச்சரியமாக இருக்கும், ஆண்டவர் இந்த அளவுக்குலாம் ஆசீர்வச்சிருக்கிறாரு. இங்கிலீஷை படித்து அதை புரிஞ்சுக்கிற அளவுக்கு, அதை சொல்கிற அளவுக்கு ஆண்டவர் பேதையை ஞானி ஆக்குகிற தேவன். பிரியமானவர்களே, இந்த ஸ்டீஃபன் நெல்சன் ஹாஸ்கலும் அப்படி தான். படிப்பறிவே கிடையாது, ஆனால் ஒரு பெரிய லைப்ரரி வச்சுருந்தாராம். 20 விதவிதமான இங்கிலீஷ் பைபிள் வச்சுருந்தாராம். போக படிப்போம் என்னோடய வாழ்க்கையில் ஆண்டு எப்படிலாம் அவர் பயன்படுத்தினார். ஆரம்பத்தில் காங்கிரிகேஷனல் சர்ச் அப்படின்னு ஒரு சபை இருக்குது, காங்கிரிகேஷனல் சர்ச். அந்த சபையில் இருந்தவர். பிற்பாடு மெத்தடிஸ்ட் சபையில் சேர்ந்தார், ஜான் வெஸ்லி சபையில் சேர்ந்தார். ஏன் அப்படின்னா, அந்த மெத்தடிஸ்ட் சபையில் யாரெல்லாம் உள்ளத்தில் உந்தப்பட்டு ஊழியம் செய்யணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க எல்லாம் ஊழியம் செய்யலாம். விசுவாசிகள்னாலும் சரி, ஊழியக்காரர் ஆக வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் ஆனாலும் சரி, நோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், எல்லாரும் ஊழியம் செய்யலாம். மெத்தடிஸ்ட் சபையில் சுவிசேஷகராக பணியாற்றுவதற்கு சுயாதீனம் அந்த சபையில் எல்லாருக்கும் இருந்துச்சு, விடுதலை இருந்தது. 1852 வருஷத்தில் அவருடைய இந்த ஸ்டீஃபன் நெல்சன் ஹாஸ்கல் 19ஆம் வயதில் 2ஆம் வருகை பற்றிய செய்தியை கேட்குறார். அதை பற்றிய அந்த 2ஆம் வருகையை பற்றியே இடைவிடாமல் பேசிக்கொண்டும் இருந்தார். அப்போ ஒரு நாள் அவருடைய ஃப்ரெண்டு சொன்னாரான், இந்த 2ஆம் வருகை பற்றியே நீ சொல்லிட்டு இருக்கிறே ஸ்டீஃபன், நீயும் இந்த 2ஆம் வருகையை பற்றி பிரசங்கம் பண்ணு அப்படின்னு சொல்கிறார். உடனே ஸ்டீஃபன் சொன்னாரான் ஃப்ரெண்டுக்கிட்ட, நண்பா நீ என்ன பண்ணு, ஆட்களை திரட்டினால், நீ ஆட்களை ஒன்றா சேரு, நான் என்ன செய்யறேன், கண்டிப்பாக 2ஆம் வருகை பற்றி நான் பிரசங்கம் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னார். ஆச்சரியம், இந்த நண்பர் ஆட்களை திரட்டினார். ஒரு அறை முழுக்க ஆட்கள் திரண்டார்கள். அங்கே அன்னைக்கு இந்த ஸ்டீஃபன் தன்னுடைய 19வது வயதில் முதல் பிரசங்கம் செய்ய ஆரம்பித்தார். அவர் பண்ண முதல் பிரசங்கம் 2ஆம் வருகையை பற்றித்தான். அன்பானவர்களே, இந்த ஸ்டீஃபன் ஹாஸ்கலினுடைய முதல் சாதனைகள் பார்க்கலாமா? முதல் சாதனைகள், ஃபர்ஸ்ட் அக்காம்ப்ளிஷ்மெண்ட்ஸ். தரங்கம்பாடி போனீங்கன்னா, எத்தனை பேர் தரங்கம்பாடி போயிருக்கிறீங்க? உங்கள் கையில் பார்க்கலாமா? தரங்கம்பாடி எத்தனை பேர் போயிருக்கிறீங்க? தரங்கம்பாடி ஒரே ஒருத்தர் தான் கை தூக்குறார்.
தரங்கம்பாடின்னு ஒரு ஊர் இருக்குது, தெரியுமா உங்களுக்கு? சிலர் தெரிலன்றீங்க. தரங்கம்பாடி. தமிழ் பைபிளை கையில் வச்சிருக்கிறவங்க, தமிழ் வேதாகமத்தை வைத்திருக்கிற தமிழர்கள் தரங்கம்பாடின்னு ஒரு ஊர் இருக்குன்னு கேள்விப்படலைன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம தமிழ் கிறிஸ்தவராக இருக்கிறதுலேயே அர்த்தமே கிடையாது. ஏன் தெரியுமா? இங்கே பாருங்களேன், இங்கே ஒரு சிலை இருக்குது. தரங்கம்பாடியில் ஒருத்தர் வந்து இறங்கினார். ஜீகன் பால்க் அப்படின்னு ஒருத்தர் வந்தார். ஜீகன் பால்க் என்ற ஒரு மிஷனரி 1706 வந்தார். 1706 வந்தார் தரங்கம்பாடிக்கு. ஜெர்மனியிலேருந்து வந்தார். அவர் தான் பாடாப்பட்டு தமிழை கற்றுக்கொண்டு கடற்கரை மணலில் தமிழை எழுதி எழுதி பார்த்து கையில் ரத்தமே வந்துடுமா. அப்படி தமிழை கற்றுக்கிட்டு தமிழ் பைபிளை முதல்ல மொழிபெயர்த்தவர் யார்? இந்த ஜீகன் பால்க்கு தான். சரிதானே? அதனால தான் எனக்கு தமிழ் பைபிள் கையில் நம்மகிட்ட இருக்குது. இந்த ஜீகன் பால்க் இருக்கிற வந்து இறங்கின அந்த தரங்கம்பாடிக்கு நான் நிறைய இடம் போயிருக்கேன். எத்தனையோ முறை போயிட்டு வந்திருக்கிறேன் கடவுள் கிருபையினால். நம்மளும் போனால் நல்லா தான் இருக்கும். அங்கே போனீங்கன்னா அந்த ஊருக்கு நடுவில் கடல் ஓரத்தில் ஒரு பெரிய கல்வெட்டு இருக்கும். அந்த படத்தை தான் இங்கே எடுத்து நீங்கள் பார்க்குறீங்க. சரிங்களா? அந்த கல்வெட்டில் பார்த்தீங்கன்னா இந்த ஜீகன் பால்கினுடைய முதல் சாதனைகள் என்னெல்லாம் பண்ணார், முதலாக என்னெல்லாம் செஞ்சார். நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம்ல, இந்த மதிய உணவு கவர்மெண்ட் ஸ்கூலில் அரசாங்க மதிய உணவு, காமராஜர் கல்விக்கண் திறந்தார் அப்படி இப்படின்னு காமராஜர் சொல்கிறாங்க பார்த்தீங்களா? காமராஜர்லாம் இப்போ ஒரு 75-80 வருஷத்துக்கு முன்னாடி தான். ஆனால் அதற்கு முன்பாகவே பள்ளிக்கூடம், பெண்களுக்கு தையல் பள்ளிக்கூடம், இந்த மதிய உணவு சாப்பாடு, முதல் சர்ச் கட்டினவர் தரங்கம்பாடியில், முதல் ப்ராட்டஸ்டன்ட் சர்ச் கட்டினவர், பைபிளை முதல்ல மொழிபெயர்த்தவர். இப்படி கிட்டத்தட்ட ஒரு 20-22 பாயிண்ட் அவரை பற்றி போட்டிருக்கோம். என்னெல்லாம் முதல் சாதனைகள் செய்தார் அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? அந்த முதல் சாதனைகள் என்னென்ன அப்படின்னு வேணால் இந்த லிஸ்ட்டு வேணால் சொல்லுங்கள். நான் ஒரு நாள் போய் அங்கே நின்று அந்த எல்லா முதல் சாதனைகளையும் நின்று அப்படி எழுதி எடுத்துகிட்டு வந்தேன் தரங்கம்பாடியில். பிரியமானவர்களே, அதே போல் இந்த ஸ்டீஃபன் ஹாஸ்கெல்லுடைய முதல் சாதனைகள் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாமா? 1852 கனடா நாட்டிற்கு முதலாக நம்முடைய சத்தியத்தை கொண்டு போனவர் இவர் தான். 10 நாள் கூட்டங்கள், சுவிசேஷ கூட்டங்கள் நடத்தி 25 பேருக்கு ஞானஸ்நானம் கொடுத்தார். என்ன வயசில்? 19 வயசில். சர்வதேச முன்னோடியாக பல நாடுகளுக்கு சென்றவர் இவர். அதிக நாடுகளுக்கு ஊழிய பயணம் மேற்கொண்ட ஆரம்ப கால அட்வென்டிஸ்ட் தலைவர், முன்னோடி இவர்தான். 1869 1869 விஎம்எஸ் விஜிலண்ட் மிஷனரி சொசைட்டி அப்படின்னு முதலாக ஒரு சொசைட்டியை இவருடைய மனைவி ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதில் என்ன செய்வாங்கன்னா, பெண்கள்லாம் ஒன்றா சேர்ந்து அக்கம் பக்கத்தில் இருக்கிற இடங்களுக்கெல்லாம் போய் மக்களை சந்தித்து ஜோம் பண்ணி ட்ராக்ட்ஸ் கொடுத்து இந்த மாதிரி ஊழியம் ஆரம்பித்தாங்க. பிற்பாடு அது ஃபர்ஸ்ட் ட்ராக்ட் மிஷனரி சொசைட்டியாக மலர்ந்தது. முதல் கைப்பிரதி மிஷனரி கழகம் என்று உருவாகிறது. 1874 இது ஜென்ரல் ட்ராக்ட் சொசைட்டி, பொது கைப்பிரதி கழகம் என்று அமெரிக்காவுக்குள்ள அது செயல்பட ஆரம்பித்தது. 1882 1882 சர்வதேச கைப்பிரதி கழகம், இன்டர்நேஷனல் ட்ராக்ட் சொசைட்டி அப்படின்னு அது மாறியது. 1924 பைபிள் அண்ட் புக் அண்ட் பைபிள் ஹவுசஸ் என்று அது மாறியது. இன்னைக்கு அமெரிக்கா போனீங்கன்னா இன்னும் நிறைய நாடுகளில் ஏபிசின்னு இருக்குங்க, அட்வென்டிஸ்ட் புக் சென்டர் அப்படின்னு சொல்லுவாங்க, ஏபிசி. சரிங்களா? இந்த ஏபிசியினுடைய ஆரம்பம் யார் தான்னா ஸ்டீஃபன் நெல்சன் ஹாஸ்கெல். அது மாதிரி இன்றைக்கி ஜிசியில் அமெரிக்காவில் பர்சனல் மினிஸ்ட்ரிஸ் டிபார்ட்மெண்ட், தனிநபர் ஊழிய இலாக்கான்னு ஒன்று இருக்குது. அந்த இலாக்காவுக்கெல்லாம் முன்னோடி இவர் உருவாக்கின இந்த விஜிலண்ட் மிஷனரி சொசைட்டி தான். 1870 1870 அமெரிக்காவில் நியூ இங்கிலாந்து கான்ஃபரன்ஸ், அதனுடைய முதல் தலைவர் இவர் தான். 37 வயசில் பிரசிடென்ட் ஆனார். 37 வயசில் உலகை சுற்றி வந்து உண்மைகளை புள்ளி விவரங்களாக கொடுத்த முதல் செவன்த் டே அட்வென்டிஸ்ட் ஊழியர் இவர் தான். எங்கெல்லாம் போகிறாரோ அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுப்பாராம். இங்கே இந்த மக்கள் இருக்காங்க, இங்கே சத்தியம் தெரிஞ்சிருக்கு தெரியலை அப்படின்னு புள்ளி விவரங்கள், டெமோகிராஃபின்னு சொல்லுவாங்க, ஸ்டடி ஆஃப் த பீப்புள்,
ஜனங்களை பற்றியெல்லாம் ஒரு ஆராய்ச்சி பண்ணி ரிப்போர்ட் கொடுப்பாங்க. இவர் தான் சர்ச்சுக்குள்ளேயும் சரி சபையிலையும் இதெல்லாம் நடந்துச்சு அதெல்லாம் நடந்துச்சு சொல்லி புள்ளி விவரங்களை கொடுப்பாராம் அலுவலகத்துக்கு. சரிங்களா? இப்படி ஒரு வல்லமையான ஊழியக்காரர். 1882 1882 முதலாக ஐரோப்பாவுக்கு, கிரேட் பிரிட்டன், நம்ம நாட்டில் நிறைய பேர் இங்கிலாந்தில் இருக்கிறாங்கல்ல, அந்த இங்கிலாந்துக்கு, ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய அந்த இங்கிலாந்துக்கு முதலாக ஊழிய வாய்ப்புகளை தேடி சென்றவர் இவர்தான். 1885 முதலாக ஆஸ்திரேலியாவுக்கு சத்தியம் சொல்ல ஒரு டீமை, ஒரு குழுவை முதலாக அழைத்து சென்றவர் இவர்தான். 1887 நார்வே நாட்டுக்கு பயணம் செய்து, இதுவும் ஐரோப்பா தான், நார்வே நாட்டுக்கு பயணம் செய்து முதல் முகாம் கூட்டம், ஃபர்ஸ்ட் கேம்ப் மீட்டிங், முதல் ஐரோப்பிய கவுன்சிலில் பங்கு பெற்றவர் இவர்தான். ஃபர்ஸ்ட் கேம்ப் மீட்டிங், ஃபர்ஸ்ட் யூரோப்பியன் கவுன்சில் பங்கெடுத்தவர் இவர்தான். 1889 1890 ஆகிய ஆண்டுகளில் ஐரோப்பா, தென்னாப்பிரிக்கா, இந்தியா, சீனா, ஜப்பான், ஆஸ்திரேலியா நாடுகளுக்கெல்லாம் பயணம் செய்கிறார், ஊழிய பயணம். சீனாவிலும் ஜப்பானிலும் முதலாக ஞானஸ்நானம் கொடுத்தவர் இவர் தான். ஆத்துமாக்களுக்கு பேப்டிசம் கொடுத்தவர் இவர் தான். பாருங்களேன், இவர் பாஸ்ட்டுக்கெல்லாம் படிக்கலாம், ஆனால் பாஸ்டரை விட அதிகமாக செயல்பட்டார். பார்ப்போம், தொடர்ந்து படிப்போம். 1891 இந்தியாவை பற்றி ஜெனரல் கான்ஃபரன்ஸில் முதலாக ஒரு ரிப்போர்ட் கொடுத்தாராம். இந்தியாவுக்கு போயிருந்தேன், இந்தியாவில் ஒரு நாடு இருக்குது, அங்கே நம்ம சத்தியெல்லாம் போகலை அப்படின்னு இவர் தான் ஜிசியில் ரிப்போர்ட் கொடுத்தாராம் இந்தியாவை பற்றி. அதுக்கப்புறம் தான் மிஷினரிகள் வந்தாங்க இந்தியாவுக்கு, நம்ம அதை பற்றி பின்னாடி பார்க்கலாம். 1902 நியூயார்க்கில் ஃபர்ஸ்ட் பிளாக் அட்வென்டிஸ்ட் சர்ச், முதல் கருப்பின, அதாவது ஆப்பிரிக்கர்களுக்கான முதல் சபையை நியூயார்க்கில் உருவாக்கினவர் 1902 இவர்தான் அப்படின்னு சரித்திரத்தில் பார்க்கணும். இதெல்லாம் இவருடைய முதல் சாதனைகள். பிரியமானவர்களே, யோசித்து பாருங்க, ஒரு சாதாரண மனிதன் இப்படியெல்லாம் செயல்பட முடியுமா? ஆச்சரியமா இருக்குல்ல? ஹாஸ்கலின் கல்வி சாதனைகள், ஹாஸ்கல்ஸ் எஜுகேஷனல் அக்காம்ப்ளிஷ்மெண்ட்ஸ். கல்வி அறிவு இல்லாத இந்த அட்வென்டிஸ்ட் காமராஜர், அப்படிதான் சொல்லணும், கல்வி அறிவு இல்லாத இந்த அட்வென்டிஸ்ட் காமராஜர் பல கல்லூரிகள் நிறுவப்படுவதற்கும் தனது அயராத பங்கை ஆற்றியிருக்கிறார். நமக்கு தெரியும்ல, காமராஜர் எத்தனை பேரையும் படித்தார்? காமராஜர் அஞ்சாப், அப்படி தானே? அஞ்சாப். ஆனால் அவர் தான் என்ன சொல்லுவாங்க? கிங் மேக்கர்னு சொல்லுவாங்க, அப்படி தானே? கிங் மேக்கர். தமிழக வரலாற்றில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு தலைவர் காமராஜர். படிப்பறிவே கிடையாது, ஆனால் அவர் தான் கல்விக்கண் திறந்தவர்னு சொல்லுவாங்க தமிழகத்தை பொறுத்தளவில். பிரியமானவர்களே, அதே மாதிரி பாருங்கள், ஸ்டீஃபன் நெல்சன் ஹாஸ்கல் 1872 பேட்டில் க்ரீக் கல்லூரி, பேட்டில் க்ரீக் நம்முடைய தலைமைச் செயலகம் இருந்த கிட்டத்தட்ட 55 ஆண்டுகள் இருந்த இடம் பேட்டில் க்ரீக், அமெரிக்காவில். அங்கே பேட்டில் க்ரீக்னு ஒரு கல்லூரியை ஆரம்பிப்பதற்கு இவரும் ஒரு காரணம். இப்போ அது எப்படி இருக்குன்னா, ஆண்ட்ரூஸ் யூனிவர்சிட்டின்னு இன்றைக்கி இருக்குது, அமெரிக்காவில் இன்றைக்கி இருக்குது. 1882 சவுத் லங்காஸ்டர் அகாடமி, இன்றைக்கி அது என்னன்னு இருக்குன்னா அட்லாண்டிக் யூனியன் கல்லூரி, அவருடைய சொந்த ஊர் சவுத் லங்காஸ்டர், ஸ்டீஃபனுடைய சொந்த ஊர் சவுத் லங்காஸ்டர். அட்லாண்டிக் யூனியன் கல்லூரி இப்போ இருக்கிறது. 1882 அதே வருஷத்தில் பார்த்தீங்கன்னா ஹெல்ஸ்பர்க் கல்லூரி, இப்பொழுது பசிபிக் யூனியன் காலேஜ் அப்படின்னு பார்க்குறோம். 1896 ஆஸ்திரேலியாவில் அவாண்டேல் ஸ்கூல், ஒரு நாள் அதை பற்றி தனியாக படித்தோம். அவாண்டேல் ஞாபகம் இருக்கா? இந்த அவாண்டேல் ஸ்கூல் இன்றைக்கி அவாண்டேல் பல்கலைக்கழகமாக இருக்கிறது. இது உருவாவதற்கும் இவர் ஒரு காரணம், ஸ்டீஃபன். 1904 மேடிசன் காலேஜ், நான் உங்களை ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ரீடர்ஸ் டைஜஸ்டில் இதை பற்றி வந்துச்சு. இந்த காலேஜை பற்றி பிரபலமாக வளர்ந்து பிற்பாடு இதை மூடிட்டாங்க, இந்த காலேஜை மூடிட்டாங்க. பிரியமானவர்களே, இதனுடைய உருவாக்கத்திற்கும் மிக முக்கியமான காரணம் ஸ்டீஃபன் நெல்சன் ஹாஸ்கல். கல்வி சாதனைகள்.
படிக்காதவர் நம்முடைய மிஷனில் அநேகர் படித்து ஊழியங்கள் செய்யணும்னு சொல்லிட்டு நிறைய பள்ளிக்கூடங்களை உருவாக்கி அது பிற்பாடு கல்லூரிகளாக மாறி இன்றைக்கு பல்கலைக்கழகங்களாக செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. ஹாஸ்கலின் இலக்கிய சாதனைகள், ஹாஸ்கல்ஸ் லிட்டரரி அக்காம்ப்ளிஷ்மெண்ட்ஸ். ஆங்கில இலக்கணம் அறியாதவராக இவர் இருந்தாலும், இங்கிலீஷில் கிராமர்லாம் அவருக்கு ஒன்றுமே தெரியாது. ஆனால் இவருடைய மனைவி மேரியின் உதவியுடன், மனைவியோட உதவியினால் நல்ல மொழி புலமை பெற்றாராம். லாங்குவேஜை நல்லா கற்றுக்கிட்டார். ஆங்கிலத்தில் தீவிரமாக வாசிப்பாராம். பாருங்களா, படிக்காதவர் போக போக கற்றுக்கொண்டு நல்லா தீவிரமாக நிறைய புஸ்தகங்கள் வாசிப்பார். இன்றைக்கி பாருங்களேன், ஒரு காரியத்தை இந்த இடத்துல நான் ஸ்டாப் பண்ணி சொல்லணும். இன்றைக்கி பிள்ளைகள் மத்தியிலையும் சரி, பெரியவர்கள் மத்தியிலையும் சரி, என்ன போச்சு தெரியுமா? இன்றைக்கி இந்த புஸ்தகம் வாசிக்கிற பழக்கம்லாம் நின்று போச்சு. புக்கெல்லாம் வாசிக்கிறதே கிடையாது. எப்போ பார்த்தாலும் ஃபோனு தான். உண்மை தானே? எப்போ பார்த்தாலும் ஃபோனு தான். சிலர் சர்ச்சுக்கு பைபிள் எடுத்துகிட்டு வரதே கிடையாது. சர்ச்சுக்கு பைபிள் எடுத்துகிட்டு வரதே கிடையாது. சர்ச்சில் ஏதாவது பைபிள் வாசிக்கிற கூட ஃபோனை வச்சு தான் வாசிக்கிறது. எந்த அளவுக்கு நம்ம நிலைமை ஆகிப்போச்சு பார்த்தீங்களா? ஆனால் இந்த மனுஷன் ஸ்டீஃபன் நெல்சன் ஹாஸ்கல் தீவிர வாசிப்பாளராக மட்டுமல்ல, தெளிவான எழுத்தாளராகவும் மாறினார். என்னால் எழுதியிருக்கார் பாருங்களேன் சில புஸ்தகங்கள். 1901 ஒரு புஸ்தகம் எழுதினார், த ஸ்டோரி ஆஃப் டேனியல் த ப்ராஃபட். தானியேல் விளக்க புஸ்தகம் எழுதியிருக்கிறார். இந்த புஸ்தகம் நான் வச்சுருக்கிறேன், பிடிஎஃபாக ஜெராக்ஸாக வச்சுருக்கிறேன். ரொம்ப அருமையாக இருக்கும். ஸ்டீஃபன் நெல்சன் ஹாஸ்கலுடைய புஸ்தகம் ஸ்டோரி ஆஃப் டேனியல் த ப்ராஃபட், தானியேல் தீர்க்கதரிசியின் கதை. 1905 த சீர் ஆஃப் பாட்மோஸ், வெளிப்படுத்தல் விளக்க புத்தகம். பத்மோவின் தீர்க்கதரிசி அப்படின்னு ஒரு புக்கில் இருக்கிற வெளிப்படுத்தலை பற்றி. மூணாவது 1914 த கிராஸ் அண்ட் இட் ஷேடோ, சிலுவையும் அதன் நிழலும் என்று சொல்லி ஆசரிப்பு கூடாரத்தை பற்றி அந்த புத்தகத்தை படித்தீங்கன்னா, ஆசரிப்பு கூடாரத்தை பற்றி அவ்வளோ அற்புதமாக எழுதியிருப்பார். நம்ம சொல்லுவோம், என் மனைவிட்டு கூட நான் சொல்லிகிட்டு இருந்தேன், நம்ம எப்படி செந்தமிழ்னு சொல்கிறோம், செந்தமிழில் எழுதுறது, அந்த மாதிரி இங்கிலீஷில் எழுதியிருப்பார். அந்த மாதிரி எழுதியிருப்பார். இவருடைய புஸ்தகங்கள் எல்லாம் அந்த தானியேல், வெளிப்படுத்தல், அந்த ஆசரிப்பு கூடாரம், இந்த புக்கெல்லாம் 3 நான் வச்சுருக்கிறேன். படித்தீங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். ஆங்கிலத்தில் இருக்குது, வேணா சொல்லுங்கள், உங்களுக்கு பிடிஎஃப் நான் ஷேர் பண்ணுறேன். 1919 பைபிள் ஹேண்ட் புக், வேதாகம கையேடு, ஒரு சின்ன குட்டி புஸ்தகம், வேதாகம கையேடு. பைபிள் ஸ்டடிக்கு வேண்டிய எல்லா காரியங்களும் அதில் இருக்கும். பைபிள் வசனங்கள், எலன் ஒயிட்டுடைய குறிப்புகள் எல்லாம் கலந்து அவர் போட்ட ஒரு கையேடு, பைபிள் ஹேண்ட் புக். 1883 பைபிள் ரீடிங்ஸ் ஃபார் த ஹோம் சர்க்கிள். அந்த காலத்தில் ரொம்ப பிரபலம் நம்முடைய திருச்சபைகளில். அதாவது பைபிள் ஸ்டடி கொடுக்கறதுக்கு கேள்வி பதில் மெத்தடில், கேள்வி கேட்டு பதில் சொல்கிறது, கேள்வி கேட்டு பதில் சொல்கிறது, அந்த முறையில் தான் இந்த பைபிள் ரீடிங்ஸ் ஃபார் த ஹோம் சர்க்கிள் அப்படின்னு ஒரு புஸ்தகம் உருவாவதற்கு இந்த ஸ்டீஃபன் நெல்சன் ஒரு காரணமாக இருந்தார் அப்படின்னு சரித்திரத்தில் நம்ம கற்றுக்கொள்கிறோம். 1885 ஆஸ்திரேலியாவில் சயின்ஸ் பப்ளிஷிங் கம்பெனி முதலாக நிறுவினவரும் இவர் தான். ஆஸ்திரேலியாவுக்கு போய் ஊழியம் செஞ்சு ஒரு 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 அச்சுக்கூடத்தையே முதல்ல உருவாக்கினவர் யார்? இந்த படிக்காத மேதை. அன்பானவர்களே, இப்படி எத்தனை காரியங்களில் முதன்மை வகித்திருக்கிறார் இந்த மூத்த விசுவாசியான ஸ்டீஃபன் நெல்சன் ஹாஸ்கல். மூத்த விசுவாசின்னு தான் சொல்கிறேன். ஏன்னா அவர் பாஸ்ட்டுக்கெல்லாம் படித்தது கிடையாது. he was just a lay member, ஒரு சபை விசுவாசி தாங்க. இவர் போதகருக்கு படித்தவரும் கிடையாது. ஆனால் 36 வயதில் போதகர் அபிஷேகமும் பெற்றார். 1868 கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இன்றைக்கி நாம் எதில் முதன்மை வகிக்க நினைக்கிறோம்? எதுலங்க ஃபஸ்ட்டாக இருக்குன்னு நினைக்கிறோம்? சர்ச்சுக்கு வர்றதில் ஃபஸ்ட்டாக இருக்குன்னு நினைக்கிறோமா? ஊழி செய்கிறதுல முதல்ல இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறோமா? எதில் முதலிடம் பிடிக்க முண்டி அடிக்கிறோம்? பிரியமானவர்களே, போட்டிகள் இதெல்லாம் பதவி வைக்கிறதுக்காக, சர்ச்சில் ஒரு இடத்த பிடிக்கணும், ஒரு பொறுப்பை பிடிக்கணும், இதில் தான் இன்றைக்கி சபைகளில் எல்லா இடங்கள்லையுமே நான் சொல்கிறேன், எல்லா இடங்களையும் இதுக்கு தான் முண்டி அடிக்கிறது.
அந்த வேகத்தை ஊழியத்தில் காட்டணும்ல. பிரியமானவர்களே, பைபிளில் 2 பேர் இருந்தாங்க. 3 யோவானில் 9ஆம் வசனம் 12ஆம் வசனம். நான் சபைக்கு எழுதினேன், யோவான் எழுதுகிற அப்போஸ்தலன் யோவான், ஆனாலும் அவர்களில் முதன்மையாயிருக்கிற விரும்புகிற தியோத்திரேப்பு என்பவன் எங்களை ஏற்றுக்கொள்ளவில்லை. அந்த காலத்தில் முதல் நூற்றாண்டில் சபையில் ஒருத்தர் இருந்தார், ஒரு விசுவாசி, தியோத்திரேப்பு. எப்போ நான் தான் முன்னாடி இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறவர். ஊழியக்காரரை ஏற்றுக்கலை, யோவானை ஏற்றுக்கொள்ளவில்லை, எங்களை ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படின்றார். இன்னொருத்தர் இருந்தாராம் யோவான் காலத்தில், பாருங்கள் 12ஆம் வசனம். டெமெட்ரியஸ் எல்லாராலும் நற்சாட்சி பெற்றதும் அல்லாமல் சத்தியத்தாலும் நற்சாட்சி பெற்றவன், நாங்களும் சாட்சி கொடுக்கிறோம், எங்கள் சாட்சி மெய்யென்று அறிவீர்கள். அந்த காலத்தில் முதல் நூற்றாண்டு திருச்சபையில் இருந்த இந்த 2 பேர், தியோத்திரேப்பு, தெமேத்திரியு, இவங்களை பற்றி நான் ஏற்கனவே பேசியிருக்கிறேன். 2 பேரும் 2 வித்தியாசம். ஒருத்தர் எப்போ நான் தான் முன்னாடி மேலே டாப்பில் இருக்கணும்னு நினைப்பார், இன்னொருத்தர் நற்சாட்சி பெற்றவர். பிரியமானவர்களே, யோசித்து பாருங்கள், நீங்கள் நான் தியோத்திரேப்புவா தெமேத்திரியுவா? எபேசு பட்டணத்தில் ஒருத்தன் கலகம் பண்ணுவான், தெமேத்திரியு, அவன் வேற, சரிங்களா? அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரத்தில் அந்த தெமேத்திரியு வேற, இங்கே நம்ம படிக்கிற தெமேத்திரியு வேற. இவன் நற்சாட்சி பெற்ற தெமேத்திரியு. பிரியமானவர்களே, அப்போ கேள்வி வருகிறது, நாம் எதில் முன்னாடி இருக்கணும்னு நினைக்கிறோம்? பிரியமான தேவ பிள்ளைகளே, அப்போ கேள்வி வருகிறது, இந்த 2 பேரை பற்றி படிக்கும்பொழுது, தியோத்திரேப்பும் தெமேத்திரியை பற்றி படிக்கும்பொழுது நம்ம வரக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா, நாம் துர்சாட்சி உடையவரா நற்சாட்சி உடையவரா? ஊழியக்காரர்கள் இங்கே இன்றைக்கி இருக்கிற நானோ அல்லது இதுக்கு முன்னாடி இந்த ஊழியக்காரங்களோ நம்மளை பற்றிலாம் ஒரு கணக்கு போட்டு வச்சுருப்பாங்கல்ல. புரியுதா உங்களுக்கு? எப்படி இருக்கிறோம் நம்ம? துர்சாட்சியா நற்சாட்சியா? நம்ம பற்றி என்ன சொல்லப்படும்? சரி, இந்த ஸ்டீஃபன் நெல்சன் ஹாஸ்கல் ஓய்வு நாள் சத்தியத்தை ஏற்றுக்கொண்ட விதம். ஹாஸ்கல் ஊழியத்திற்கு ஒரு குழுவாக கனடாவுக்கு போகிற வழியில் 19 வயசில் வில்லியம் சாக்ஸ்பி என்ற ஈய தொழிலாளி ஒருத்தரை சந்திக்கிறார். ஏன்னா கையில் பெட்டிக்கெட்டுலாம் வச்சுருக்கிறாரு. சரி, அந்த பெட்டியை அவர் வீட்டில் வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வில்லியம் சாக்ஸ்பி என்பவர் வீட்டுக்கு போகிறார். யார்? ஸ்டீஃபன். அந்த வில்லியம் சாக்ஸ்பி ஒரு செவன்த் டே அட்வென்டிஸ்ட் விசுவாசி, ஈய தொழிலாளி, டின் ஸ்மித். இந்த ஹாஸ்கல் தனியாக போல நண்பர்களோடு போகிறாரு. அப்போ அந்த நண்பர்கள் என்ன செய்கிறாங்கன்னா, வில்லியம் சாக்ஸ்பியோட ஞாயிறு ஆசிரிப்பை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறாங்க. சண்டே அப்சர்வன்ஸ், ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை, இதை பற்றிலாம் பேசிகிட்டு இருக்கிறாங்க. அப்போ வில்லியம் சாக்ஸ்பி என்ன பேசியிருப்பார்? இல்லை ஓய்வு நாள் 7ஆம் நாள் தான் பேசியிருப்பார், சரிதானே? இந்த உரையாடலை அப்படி ஒட்டு கேட்குறாரு ஹாஸ்கல், ஸ்டீஃபன் நெல்சன் ஹாஸ்கல். ஒட்டு கேட்டுட்டு கடைசியில் சாக்ஸ்பியிடம் சொன்னாராம், நீங்கள் வேண்டுமானால் அந்த பழைய யூத ஓய்வு நாளை அந்த சனிக்கிழமை நீங்கள் வேணால் கடைப்பிடிங்க, நான் ஒருபோதும் அந்த சனிக்கிழமை ஓய்வு நாளை கடைபிடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேச்சுக்கு அப்படியே முற்றுப்புள்ளி வச்சிடறார். யார்? வில்லியம் சாக்ஸ்பி கிட்ட ஸ்டீஃபன் நெல்சன் ஹாஸ்கல் சொல்லிடுறார். அந்த சாக்ஸ்பியின் வீட்டில் மேலும் சில நாட்கள் இந்த ஹாஸ்கல் தங்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. அப்படி தங்கும் பொழுது இந்த வில்லியம் சாக்ஸ்பி ஓய்வு நாளை பற்றி பேசிக்கிட்டே சத்தியத்தை சொல்லிகிட்டே இருந்தாராம். இவருக்கு சில கைப்பிரதிகளும் கிடைக்கிறது. ஸ்டீஃபனுக்கு சில கைப்பிரதிகள் கிடைக்குது, வேதபாடம் பெற்றுக்கொள்கிறார். அதில் அவர் கிடைச்ச ஒரு கைப்பிரதி என்ன அப்படின்னா, எலிஹு ஆன் த சாபத், ஓய்வு நாள் பற்றி எலிஹு அப்படின்னு ஒரு கைப்பிரதி கிடைக்குது. அப்போ இந்த கைப்பிரதியை வாங்கிக்கிறாரு. இப்போ படகுல போக ஆரம்பிக்கிறார். ட்ராவல் கனடாவுக்கு இப்போ போகிறாங்க. போகிற வழியில் வேறு என்ன செய்கிறாரு, அந்த ஓய்வு நாளை பற்றி கைப்பிரதி எடுத்து ஸ்டீஃபன் நெல்சன் ஹாஸ்கல் படிக்க ஆரம்பிக்கிறார். வேதாகமத்தோடு ஒப்பிட்டு படிக்கிறார். போகிற வழியில் பயணத்தை பாதியில் நிறுத்தி ஒரு காட்டுக்குள்ளே போனார். காட்டுக்குள்ளே போய் பைபிளையும் அந்த கைப்பிரதியும் வச்சு ஆராய்ச்சி செய்து அன்று முழுவதும் படித்தார், அன்று முழுவதும் ஜெபித்தார். அன்று இரவுக்கு முன்பாக அவர் சொன்னாராம், நான் பெற்றிருக்கிற மிகச்சிறந்த வெளிச்சத்தின்படி 7ஆம் நாளே ஓய்வு நாள் என்ற முடிவுக்கு கடைசியாக நான் வந்துவிட்டேன் அப்படின்னு சொன்னார். ஒரு மனுஷன் ட்ராவலை நிறுத்தி காட்டுக்குள்ளே போய் உட்காந்து அன்றைக்கி நாள் முழுவதும் ஜோம் பண்ணி படித்து ஒரு முடிவுக்கு வந்தாராம், எனக்கு கிடைச்சிருக்கிற பெஸ்ட் லைட்டின் படி இதுதான் ஓய்வு நாள். ஓய்வு நாள் 7ஆம் நாள்
சனிக்கிழமை தான், அதைத்தான் பைபிள் சொல்லுது அப்படின்னு அவர் ஏற்றுக்கொண்டாராம். 1854 55 அந்த வருஷங்களில் குளிர்காலத்தில் ஹாஸ்கல் தம்பதி, ஹாஸ்கலுக்கு அவருக்கு சின்ன வயசில் கல்யாணம் ஆயிரும் சரிங்களா, அவரும் அவருடைய மனைவி அந்த 2 பேரையும் சந்திக்கும்படி இந்த வில்லியம் சாக்ஸ்பி என்ன சொல்கிறாருன்னா, ஜோசப் பேட்ஸ் கிட்ட சொல்கிறார். ஜோசப் பேட்ஸை பார்த்து நீங்கள் அந்த ஹாஸ்கல் தம்பதியை பாருங்கள் அப்படின்னு. இந்த ஜோசப் பேட்ஸ் இருக்கிறாரு, இவர் ஒரு தீவிரமான ஊழியக்காரர், கப்பல் கேப்டன், படிச்சிருக்கோம்ல. இந்த ஜோசப் பேட்ஸ் என்ன பண்ணாரா, இந்த செய்தி கிடைச்ச உடனே போய் ஹாஸ்கல் தம்பதியை சந்திக்கிறார். சரித்திரம் சொல்லுது, அந்த தம்பதியை சந்தித்து காலை முதல் இரவு வரை, இரவு முதல் காலை வரை, காலை முதல் இரவு வரை, இரவு முதல் காலை வரை, இப்படியே 10 நாட்கள் ஜோசப் பேட்ஸ் இந்த ஹாஸ்கல் தம்பதிக்கு எல்லா சத்தியங்களும் சொல்லிக் கொடுத்தார். தொடர்ச்சியாக 10 நாட்கள் பைபிள் ஸ்டடி வீட்டில், ராவும் பகலும். அப்படின்னு நம்ம யாருக்கா பைபிள் ஸ்டடி கொடுத்துருக்கோமா? யாருக்காவது? பாருங்களேன், இந்த அனுபவத்தை அவர் சொல்கிறாரு. அது முதல் நான் ஒரு செவன்த் டே அட்வென்டிஸ்டாகவே இருந்து வருகிறேன். அவரும் ஒரு ஒய்ஃபும் 2 பேருமே, ஹாஸ்கல் அவருடைய மனைவி 2 பேரும் அது முதல் முழுக்க நாங்கள் செவன்த் டே அட்வென்டிஸ்டாகவே நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு எழுதுகிறார். கணவன் மனைவியாக 2 பேரும் கடைசி வரை இந்த சத்தியத்திற்காக நின்றார்கள். கணவன் மனைவி சத்தியத்தை ஏற்றுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க தெரியுமா? டீம் மினிஸ்ட்ரி, கூட்டு ஊழியம் செய்தார்கள். ஸ்டீஃபன் ஹாஸ்கல் இளம் பருவத்தில் அவர் செஞ்ச பிஸ்னஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சோப்பு மேனுஃபேக்சரிங், சோப்பு உற்பத்தியாளர், சோப்பு வியாபாரி. சோப்பு உற்பத்தி பண்ணுவார், அதை கொண்டு போய் அப்படியே ரூட்டாக போய் ரோடாக போய் சோப்பு விற்பனை பண்ணுவார். தனது 19ஆம் வயதில் சுயாதீன ஊழியராக மாறினார். இதுவரை சோப்பு விற்பதற்கு சுற்றி வந்த பாதைகளை சுவிசேஷம் அறிவிக்கும் பாதைகளாக அவர் மாற்றினாராம். இவனோட மனைவியும் சேர்ந்து தங்களுக்கென்று ஒரு சொந்த வீட்டை அமைத்து கொள்ள 20 வருஷமாக போராடுறாங்க. நமக்குன்னு ஒரு சொந்த வீடு வேணும்னு சொல்லிட்டு 20 வருஷமாக போராடி ஒரு வீடு ரெடி ஆகிடுச்சின்னு வச்சுக்கோங்களேன். கடன் எல்லாம் அடைச்சிட்டாங்க. அவங்க கையில் பத்திரம் வந்துருச்சு, உரிமை பத்திரம் கைவசம் ஆகிவிட்டது. அப்பா சந்தோஷம் அப்படின்னு நினைக்கிற நேரத்தில் பேட்டில் க்ரீக்கில் இருந்து, அப்போ தான் 7th என்னுடைய தலைமை அளவு அங்கே தான் சொன்னேன்ல, பேட்டில் க்ரீக்கில் இருந்து ஒரு லெட்ரு வந்துச்சான். என்ன லெட்ரு தெரியுமா? நம்முடைய உலக தலைமை அலுவலகம், ஜெனரல் கான்ஃபரன்ஸ் அப்போ இருந்த முதல் இடம் பேட்டில் க்ரீக். இங்கே எங்களுக்கு நிதி நெருக்கடி, பணப்பற்றாக்குறை, உடனடியாக $3000 $3000 தேவைன்னு ஒரு லெட்ரு ஒன்று யாருக்கு வருது? ஹாஸ்கல் குடும்பத்துக்கு வருது. அவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா? 2 பேரும் கணவன் மனைவி எந்த முறுமுறுப்பும் இல்லாமல் புலம்பாமல் என்ன பண்ணாங்க தெரியுமா? வீட்டை அடமானம் வச்சுட்டாங்க. வீட்டை அடைமானம் வைத்து பணத்தை வாங்கி உடனே எங்கே அனுப்புனாங்களாம்? பேட்டில் க்ரீக்குக்கு, நம்முடைய தலைமை அலுவலகத்துக்கு பணத்தை அனுப்புனாங்க. அதை பற்றி சொல்கிறாங்க பாருங்களேன். அது ஒரு மாபெரும் சோதனையாக அந்த நேரத்தில் இருந்த போதிலும், இப்போ தானங்க வீடு கிடச்சிச்சு, 20 வருஷமாக போராடி ஒரு வீடு கிடச்சிருக்கு, உடனே இதை நம்ம எப்படி அடமானம் வச்சு ஊழியத்துக்கெல்லாம் நம்ம தான் கிடச்சோமா? ஏன் நமக்கு மட்டும் லெட்ரு போட்டிருக்காங்க, நான் தான், வேறு ஆள் இல்லை, அப்படிலாம் அவங்க என்ன செய்யலை, சொல்லலை. என்ன செஞ்சாங்களாம்? அது ஒரு மாபெரும் சோதனையாக அந்த நேரத்தில் இருந்த போதிலும் பின் நாட்களில் தேவன் 10 மடங்கு ஆசீர்வாதத்தை அருளினார். பிரியமானவர்களே, என்னைக்காவது கடன் வாங்கி அடமானம் வச்சு ஊழியத்துக்கு எதாவது தாங்கியிருக்கிறோமா? இன்றைக்கி நிலைமை எப்படி இருக்குன்னா, சர்ச்சிலேருந்து என்ன கிடைக்கும், இன்றைக்கி அப்படித்தான் நம்ம நிலைமை இருக்குது. புரியுதா உங்களுக்கு? பிரியமானவர்களே, பக்தி நிறைந்த ஜெபிக்கும் சிந்தை கொண்ட சுகமளிக்கும் வரம் பெற்ற இவர் ஜோமன்னா, ஹாஸ்கல் ஜோமன்னா சுகமாயிருமா? அது நிறைய கதைகள்லாம் இருக்குது. சுகமளிக்கும் வரம் பெற்ற இந்த ஊழியரின் குடும்பம் செய்த தியாகம் எவ்வளோ பெரியது.
நாம் என்றைக்காவது எதையாவது அடைமானம் வைத்து தேவனுடைய ஊழியத்தை தாங்கி இருக்கிறோமா? இந்த ஹாஸ்கலுடைய இன்னொரு அம்சம், இவர் ஒரு சிக்கனவாதி ஸ்டீஃபன் ஹாஸ்கல். ஃப்ரூட்ஃபுல் ஃப்ரூகலிஸ்ட். சிக்கனமாக இருப்பார். நல்லா தெரிஞ்சுக்கங்களேன், பைபிளை என்றைக்குமே கரெக்டாக படிச்சிருக்கிறவங்க சிக்கனமாக இருப்பாங்க. தெரியுமா உங்களுக்கு? ஏன்னா ஆண்டவரே எப்படிப்பட்டவர் தான். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் சிக்கனமாக தான் இருப்பார். 5 அப்பம் 2 மீன் அந்த அற்புதம் செஞ்ச உடனே மீதி என்ன பண்ண சொன்னார் ஆண்டவர்? மீதி எல்லாத்தையும் எடுத்து வைங்கன்னு சொன்னார். சரிங்களா? சும்மா எக்கடி விட்டு போட்டோம் அப்படின்னு விடலை. 12 கூட பத்திரமா எடுத்து வச்சாங்க. சரிதானே பிரியமானவர்களே? அப்போ இந்த மனுஷன், இந்த ஸ்டீஃபன் ஹாஸ்கல், வேதாகம கேள்விகளுக்கு மிகவும் அழகாக பதில் தரக்கூடியவர். அதனால தான் ஒரு முறை எலன் ஒயிட் அவருக்கு எழுதுனாங்களாம். என்ன எழுதுனாங்க தெரியுமா? ஹாஸ்கல், நீங்கள் பிரசங்கிப்பதை விட அதிகமாக வேத பாடம் கொடுங்கள். யூ ஷுட் டூ லெஸ் ப்ரீச்சிங் அண்ட் மோர் டீச்சிங். டீச்சிங்னா என்ன? ப்ரீச்சிங்னா ஒருத்தரே பேசிக்கிட்டு இருப்பார், அதான் பிரசங்கம். டீச்சிங்னா என்ன? இங்கேருந்து பேசணும், அங்கேருந்து பேசணும், 2 பேரும் மாறி மாறி பேசணும், அதான் டீச்சிங். சரிங்களா? அப்போ அந்த மாதிரி கேள்வி கேட்டு பதில் சொல்லி இந்த மாதிரி நல்லா டீச் பண்ணுவாராம் ஹாஸ்கல். அதனால தான் ஹெல்மெட் சொன்னாங்க, நீங்கள் பிரசங்கம் பண்ணுறதை குறைச்சிருங்க, நிறைய டீச் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. இதுக்கு என்ன ஒரு உதாரணம் இருக்குது அப்படின்னா, இந்த ஆலோசனையை அப்படியே பின்பற்றினார் ஹாஸ்கல். ஒரு நாள் ஒரு மாணவன், ஒரு பைபிள் டீச்சராக இருந்தப்போ, வேதத்தில் உள்ள ஒவ்வொரு பகுதியிலும் அருமையான ஆவிக்குரிய பாடம் உண்டு அப்படின்னு இவர் சொல்கிறார். டீச்சர் ஹாஸ்கல் பேசுகிறார் கிளாஸில். வேதத்தில் ஒவ்வொரு பகுதிக்கும் அருமையான ஆவிக்குரிய பாடம் இருக்கிறதுன்னு சொன்ன உடனே ஒரு மாணவன் எந்திரிச்சிட்டு அவன் சொன்னான், இல்லை சார், அப்படிலாம் கிடையாது. சில வேத பகுதிகள் வெறும் பொருட்களை பற்றி மட்டுமே பேசுகிறது. சில வசனங்கள்லாம் பாருங்கள், வெறும் பொருட்களை பற்றி தான் இருக்கும். அதுக்கு ஒரு உதாரணம் நான் ஒரு வசனம் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டான். என்ன வசனம் தெரியுமா? 2 தீமோத்தேயு 4:13. துரோவா பட்டணத்தில் இருக்கிற கார்ப்பு என்பவன் வசத்தில், கார்பஸ் என்பவன் வசத்தில் நான் வைத்து வந்த மேலங்கியையும் புஸ்தகங்களையும் விசேஷமாய் தோர் சுருள்களையும் நீ வருகிற போது எடுத்துக்கொண்டு வா. தீமோத்தேயுவே, என்னை நீ பார்க்க வருவே இல்லை, நான் ஜெயிலில் இருக்கிறேன் ரோமாபுரியில். நீ என்னை பார்க்க வரும்பொழுது அந்த துரோவா பட்டணத்தில் கார்ப்பு என்ற விசுவாசி வீட்டில் இந்த பொருட்கள்லாம் வச்சுருக்கிறேன்ப்பா, இந்த பொருட்களெல்லாம் கொண்டு வா, ஜெயிலுக்கு வரும்போது நீ கொண்டு வான்னு சொல்கிறார். அப்போ அந்த மாணவன் சொல்கிறான், என்னங்க இந்த வசனத்தில் வெறும் பொருட்களை பற்றி தான் இருக்குது, இதில் என்னத்தில் நமக்கு பாடம் இருக்குது அப்படின்னு சொல்லி அவன் சொன்னான். என்ன சொன்னா தெரியுமா ஹாஸ்கல்? அவர் சொன்னார் பாருங்கள், தேவனுடைய ஊழியத்தை செய்யும் தர்த்தியாகமுள்ள சுயாதீன ஊழியர்களுக்கு இதில் ஆழமான ஒரு பாடம் உண்டு. ஊழியத்தை யார் சுயாதீனமாக சம்பளம் வாங்காமல் செய்கிறாங்களோ அவங்களுக்குலாம் அதில் பாடம் இருக்குது. யாருக்கா சம்பளம் கொடுத்தாங்களா? பவுலுக்கு சம்பளம் கொடுக்கல, இல்லை, சுயாதீனமாக ஊழியம் செஞ்சார். கூடார தொழில் பண்ணிக்கிட்டு ஊழியமும் செஞ்சார். அப்படி தானே? இதில் இப்படிப்பட்ட ஊழியக்காரங்களுக்கு பாடம் இருக்குன்னு சொல்கிறார் ஹாஸ்கல். என்ன சொல்கிறார் பாருங்கள், 1000 ஆத்துமாக்களுக்கு பரலோகத்தின் அழியா ஈவுகளை கொண்டு வந்த பவுலோ உலகப் பொருட்களில் மிகவும் வறியவராக இருந்தார். இவர் சொல்கிறார், பதில் சொல்கிறார், 1000 மக்களுக்கு சத்தியம் சொன்ன பவுல்கிட்ட உலகப் பொருட்கள்லாம் ஒன்றுமே கிடையாது. பணம் செலுத்தி புது அங்கியையும் எழுதுவதற்கு தேவையான பொருட்களையும் வாங்குவதற்கு பதிலாக தீமோத்தேயு துரோவாவிலிருந்து ரோமாபுரிக்கு அவற்றை கொண்டு வரும் அளவும் எவ்வளவு காலமானாலும் காத்திருப்பதையே அவர் விரும்பினார். தரித்திரர் எண்ணப்பட்டாலும் அநேகரை ஐஸ்வர்யவான்கள் ஆக்குகிறவர்களாகவும், அடுத்த வசனம் பாருங்க, ஒன்றுமில்லாதவர்கள் எண்ணப்பட்டாலும் சகலத்தையும் உடையவர்களாகவும் எங்களை விளங்க பண்ணுகிறோம் என்று 2 கொரிந்தியர் 6:10 இந்த வசனத்தை சொல்லி அந்த மாணவனுக்கு பதில் சொல்லி முடித்தாராம் ஹாஸ்கல். உடனே பதில் கொடுத்தாராம். இந்த வசனத்தில் 2 தீமோத்தேயு 4:13 என்ன பாடம் இருக்குது அப்படின்னா, பவுல் பெரிய ஊழியக்காரர், அங்கே வச்சுட்டு வந்த அந்த அங்கி, மேலங்கி, அந்த புஸ்தகம், தோல் சுருள், அந்த எழுதக்கூடிய பொருட்கள் எல்லாம் எடுத்துகிட்டு வா. பணம் கட்டி இவர் வாங்க நினைக்கல, இருக்கிறதுல சிக்கனமாக இருக்கணும் அப்படின்னு பவுல் நமக்கு ஒரு பாடம் கற்றுக் கொடுக்கிறார் அப்படின்னு அவர் பதில் சொன்னார். புரியுதா உங்களுக்கு? தெரியுமானவர்களே, நாமும் கடைக்கு போவோம், கடைக்கு போய் கண்டதெல்லாம் வாங்குறது. அப்படியே கடைக்கு போகிறது?
பொதுவாக நான் சொல்லுவேன், எங்கள் வீட்டில் அடிக்கடி சொல்லுவேன், நான் கடைக்கு போகிறாருந்தா எனக்கு ஒரு லிஸ்ட்டு கொடு, அப்போ தான் நான் போவேன் அப்படின்னு சொல்லுவேன். நம்ம கடைக்கு போகிறோம் அப்படின்னா ஒரு லிஸ்ட்டு, நமக்கு என்ன தேவையானது மட்டும் தான் வாங்கணும். புரியுதா உங்களுக்கு? இருக்குன்றதுக்கு எல்லாத்தையும் வாங்க முடியாது. விளங்குதா உங்களுக்கு? திட்டமிடுதல் அப்படின்றது கிடையவே கிடையாது. இப்போ பவுல் பாருங்கள், அழகாக திட்டம் போட்டு என்னெல்லாம் இருக்கும் அங்கே இருக்கிறதெல்லாம் நீ எடுத்துகிட்டு வா, நான் வெயிட் பண்ணுறேன் ஜெயிலில், பரவாயில்ல அப்படின்னு பவுல் சொல்கிறார். பார்த்தீங்களா? தரித்திரர் என்னப்பட்டாலும் அநேகரை ஐஸ்வர்யவான்களாக்குறவர்களாகவும். பவுல் ஒரு தரித்திரம் தான், ஒன்றுமே கிடையாது, எல்லாம் விட்டுட்டார் ஊழியத்துக்காக, எல்லாம் நஷ்டம் குப்பைன்னு சொல்லிட்டார்ல. ஆனால் அநேகரை ஐஸ்வர்யவான்கள் ஆக்குகிறவர்களாகவும் சத்தியத்தை சொல்லி இயேசுவை சொல்லி அநேகரை விசுவாசத்தில் ஐஸ்வர்யவான்கள் ஆக்கினார் பவுல். ஒன்றுமில்லாதவர்கள் என்னப்பட்டாலும் சகலத்தையும் உடையவர்களாகவும் சொல்றாரு. பாருங்க, பவுல்கிட்ட ஒன்றுமே கிடையாது. அப்போ எவ்வளோ சிக்கணும். நம்ம சில நேரத்தில் தாம் தூம் தடால் புடால் செலவழிச்சுப்பட்டு அப்படி தானே சம்பளம் வாங்கி 10 நாள் பூரா காலியாயிரும், அடுத்த 20 நாள் கஷ்டப்படுறது. நம்ம எப்படி இருக்கிறோம் என்பதை சற்று யோசிக்கணும். பாருங்களேன், இந்த ஹாஸ்கல் உடனே பதில் கொடுத்தானா, எல்லா வசனத்திலும் ஆவிக்குரிய பாடங்கள் ஆண்டு நமக்கு வச்சிருக்கிறார். நாம் கொடுக்கும் ஈவுகள் அநேகரை விசுவாசத்தில் ஐஸ்வர்யவான்கள் ஆக்கும். அந்த கொடுக்கிற பழக்கம் நமக்கு வரணுங்க. பொதுவாக நமக்கு வாங்குகிற பழக்கம் தான் இருக்குது, கொடுக்கிற பழக்கம் வரணும். 4 பேர் பார்க்கணும், கஷ்டப்படுறவங்களுக்கு ஏதாவது செய்யணும், ஒரு சின்ன உதவி, மாதத்தில் ஒரு 2 குடும்பத்துக்காவது ஏதாவது உதவி செய்யணுன்ற ஒரு ஆத்ம தாகம் நமக்கு இருக்கணுங்க. இருக்கா? வீண் செலவுகளை தவிர்த்து சிக்கனம் பண்ணி ஊழியத்தை தாங்குகிறோமா? அதை இந்த ஸ்டீஃபன் நெல்சன் வாழ்க்கையில் தொடர்ந்து பார்க்கலாம். அவருடைய குணம் என்ன குணம் அப்படின்னா, அனைத்தையும் கொடுக்கும் அற்புத முன்னோடி, an awesome pioneer giving all. ஒரு முறை நடந்த சம்பவம், எலன் ஒயிட்டோடைய மூத்த பேத்தி, இந்த மேலே இருக்கிற படம் எல்லா ராபின்சன், எலன் ஒயிட்டோடைய மூத்த பேத்தி. அவங்க என்ன செய்கிறாங்க, கீழே இருக்கிறார் பார்த்தீங்களா, HMS ரிச்சர்ட்ஸ், நம்முடைய சபையில் வாய்ஸ் ஆஃப் ப்ராஃபசி தீர்க்கதரிசன முழக்கம், அதனுடைய வானொலி பிரசங்கியா, ரேடியோ ஸ்பீக்கர் அந்த காலத்தில் இறந்துட்டார். அந்த பேத்தி, எலன் ஒயிட்டோடைய பேத்தி HMS ரிச்சர்ட்ஸுக்கிட்ட ஒரு கேள்வி கேட்டாங்க. என்ன கேள்வி கேட்டாங்கன்னா, பாஸ்டர் ஸ்டீஃபன் ஹாஸ்கலை பற்றி உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டாங்க. உடனே HMS ரிச்சர்ட்ஸ் சொன்னாராம், ஓ நன்றாக தெரியுமே, நல்லா தெரியும் அவரை எனக்கு. 1921ஆம் ஆண்டு, அதாவது ஸ்டீஃபன் நெல்சன் மரிக்கிறதுக்கு முந்தின வருஷம், 1921ஆம் வருஷம் கியூபெக்கில் உள்ள, கியூபெக் என்ற இடத்தில் உள்ள வாட்டர்லூ என்ற இடத்துல நடைபெற்ற முகாம் கூட்டத்தில், முகாம் கூட்டம்னா படமுயற்சி கூட்டங்கள், அந்த கூட்டத்தில் நான் நடத்தி கொண்டிருந்த சுவிசேஷ கூட்டங்களுக்கு அதிகமான பாட்டு புத்தகங்கள் தேவை என்று நான் கூறினேன். ஏறக்குறைய 90 வயதான ஸ்டீஃபன் ஹாஸ்கலும் அந்த கூட்டத்தில் இருந்தார். கூட்டம் முடிஞ்சிச்சு, HMS ரிச்சர்ட்ஸ் வெளியில் வந்தாராம். வெளியில் வந்தப்போ இந்த HMS ரிச்சர்ட்ஸ் ஸ்டீஃபன் நெல்சன் ஹாஸ்கலை சந்திக்கிறார். 2 பேரும் பார்க்குறாங்க. உடனே என்ன பண்ண தெரியுமா, அந்த ஸ்டீஃபன் ஹாஸ்கல் உடனே பைக்குள்ளே கை விட்டார், கோட்டு பைக்குள்ளே கை விட்டு இருக்கிறதெல்லாம் அப்படியே எடுத்தார். பைக்குள் கைவிட்டு இருந்த அனைத்தையும் எடுத்து என் கைக்குள் திணித்தார். $7 அதிகமான பணம் அதில் இருந்தது. HMS ரிச்சர்ட்ஸ் சொல்கிறார், ஒரு அனௌன்ஸ் பண்ணேன், உள்ளே இருக்கிறதெல்லாம் உள்ளே இருக்க அப்படியே எடுத்து கொடுத்துட்டாரு. $7 மேலே பணம் இருந்துச்சு. அந்த பணத்தை வச்சு தான் கிரைஸ்ட் இன் சாங், பாடலில் கிறிஸ்து, அந்த காலத்தில் இன்றைக்கி எப்படி நமக்கு சியோனி கீதங்கள் அப்படின்ற மாதிரி அந்த காலத்தில் கிரைஸ்ட் இன் சாங் அப்படின்ற பாட்டு புஸ்தகத்தை அடித்தாங்களாம். சரிங்களா? இப்படி பல புத்தகங்களை அச்சடிப்பதற்கு அந்த பணத்தை நான் செலவழித்தேன் அப்படின்னு HMS ரிச்சர்ட்ஸ் எல்லா ராபின்சன்ட்ட சொன்னாங்களாம். புரியுதா உங்களுக்கு? 90 வயசில் இருந்ததெல்லாம் எடுத்து கொடுத்தார். போன வாரம் சொன்னேன்ல, ஆண்ட்ரூஸ் கடைசியாக எவ்வளோ பணத்தை எடுத்து ஒதுக்கி வச்சாரன் சாகருக்கு முன்னாடி? $500. சாகிற நேரத்தில், வயசான காலத்தில் ஊழியத்துக்கு ஏதாவது எடுத்து வைக்கணும், ஊழியத்துக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்னு நம்ம முன்னோடிகளுக்கெல்லாம் அப்படி ஒரு சிந்தை இருந்திருக்கு. பிரியமானவர்களே,
ஸ்டீஃபன் நெல்சன் ஹாஸ்கல் நமது சபையில் அவருக்கு என்ன பேர் அப்படின்னா, கைப்பிரதி மற்றும் மிஷனரி சங்கத்தின் தந்தை, ஃபாதர் ஆஃப் ட்ராக்ட் அண்ட் மிஷனரி சொசைட்டி. நிறைய புஸ்தகங்களை எழுதினவர், நிறைய புஸ்தகங்கள் உருவாக காரணமாக இருந்தவர், கைப்பிரதி கழகத்தின் தந்தையாக அவரை இன்றைக்கும் நாம் அழைக்கின்றோம். பார்த்திங்களா, அவர் கொடுத்த பணத்தை வச்சு தான் பாட்டு புஸ்தகமும் அடிச்சிருக்கிறாங்க அப்படின்னு பார்க்குறோம். பிரியமானவர்களே, ஒன்றையும் தனக்கென்று வைத்து கொள்ளாமல் உள்ளதை அள்ளி கொடுக்கும் உள்ளத்தை உடையோர் அந்நாட்களில் இருந்திருக்கிறார்கள். இந்நாட்களில் இருக்கிறார்களா? அந்த காலத்தில் இருந்திருக்கிறாங்க. இருக்கிறதெல்லாம் அள்ளி கொடுக்கறது ஊழியத்துக்காக. இன்றைக்கி இருக்கிறாங்களா? இன்றைக்கி இருக்கிறதெல்லாம் அள்ளிட்டு போன தான் பார்க்குறோம். அப்படித்தானே? அள்ளிட்டு போகணுன்றதுக்காகவே சபையில் அலுவலர் ஆகணும்னு நினைக்கிறோம். அப்படி நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்படி கிடையாது. ஊழியத்தை கொடுக்கணுன்ற சிந்தை வரணுங்க. இவரை பற்றி கடைசியாக ஒரு கதை ஒன்று சொல்லி நான் முடிக்க போகிறேன். சாகும் வரை உழைத்த சர்வதேச முன்னோடி, an international pioneer, worked till the end. கடைசி வரைக்கும். ஸ்டீஃபன் ஹாஸ்கல் சுவிசேஷகராக, நிர்வாகியாக சென்னையில் 3 கான்ஃபரன்ஸில் பிரசிடண்டாக இருந்திருக்கிறார். 75 வயசில் ஒரு கான்ஃபரன்ஸில், கலிஃபோர்னியா கான்ஃபரன்ஸ் நினைக்கிறேன், 75 வயசில் 3வது முறை பிரசிடண்ட் ஆனார். 3வது தடவை. அந்த காலத்தில் போட்டி போட்டு தில்முழு பண்ணி அப்படிலாம் கிடையாது. அப்படிலாம் அந்த காலத்தில் கிடையவே கிடையாது. இப்போ தான் அந்த மாதிரி நடக்குது. சரிங்களா? பாருங்கள், 75 வயசில் இந்த மனுஷனை திரும்ப பிரசிடண்ட் ஆக்கியிருக்கிறாங்கன்னா அவர் மேலே எவ்வளோ நம்பிக்கை வச்சுருந்துருப்பாங்க விசுவாசிகள். இன்றைக்கி விசுவாசிகள் நம்புற மாதிரியா காரியங்கள் நடக்குது? காரிய நிர்ணய கூட்டமாக எதுனாலும் சரி. பிரியமானவர்களே, சபையில் பற்பல அமைப்புகளின் நிறுவனராக சென்னையில் சயின்ஸ் பப்ளிஷிங் கம்பெனி, எத்தனையோ கல்லூரிகள் எல்லாம் உருவாக்கினவர். மிஷனரியாக, சர்வதேச மிஷனரியாக, எலன் ஒயிட்டின் ஊழியத்திற்கு பெரும் ஆதரவாளராக விளங்கியவர். பிரியமானவர்களே, எதிர்கால ஊழிய பணிக்காக தகவல் சேகரிக்கும்படி உலகத்தை சுற்றி வந்த முதல் செவன்த் டே அட்வென்டிஸ்ட் இவர் தான். உலகம் முழுவதும் சுற்றுவார். எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. இவர் காலத்தில் ஏரோப்ளைன்லாம் கிடையாது. அப்படி தானே? ஏரோப்ளைன்லாம் கிடையாது. 1902 தான் ஏரோப்ளைனில் கண்டுபிடிச்சாங்க. சரிங்களா? இவர் 1922 இறந்துடுறார். அப்போது கப்பல்லையே எவ்வளோ கஷ்டப்பட்டு பிரயாணம் பண்ணி ஊழியங்களை செய்திருப்பார்கள். 1889 1891 வரைக்கும் 2-3 வருஷங்கள் மனைவியை விட்டு போயிடுவாராம் ஊழியத்துக்கு. இந்த 3 வருஷங்களும் சுற்றுப்பயணம் செய்தார். உலகமெல்லாம் சுற்றுப்பயணம் போனார். அப்படி வந்துட்டு இந்தியாவுக்கு வந்துட்டு போனார். அமெரிக்கா போயிட்டு ஜெனரல் கான்ஃபரன்ஸில் இந்தியாவை பற்றி ஒரு அறிக்கையை கொடுத்தார். இந்தியான்னு ஒரு நாடு இருக்குது, அங்கே போகணும், நம்ம மிஷனரிகள் அனுப்பணும் அப்படின்னு சொன்ன உடனே இவர் சொன்ன ரிப்போர்ட்டை வச்சு தான் 2 பேரை அனுப்புனாங்களாம் இந்தியாவுக்கு. சரிங்களா? 2 புஸ்தக ஊழியர்கள், 2 இளம் புஸ்தக ஊழியர்கள். பேர் என்னென்னா, அவங்க படம் கிடைக்கல, கூடிய சீக்கிரம் அந்த கிடைக்கும், ட்ரை பண்ணும். ஆண்ட்ரூ ஸ்ட்ரூப், வில்லியம் லெங்கர் என்ற 2 இளம் ஊழியக்காரர்கள். ஒருத்தர் சென்னையில் வந்து ஊழியம் செஞ்சார், ஒருத்தர் பெங்களூர் போய் ஊழியம் செஞ்சார், புஸ்தக ஊழியம். எப்போது? 1893 முதல் முறையாக கல்கத்தாவில் வந்து இறங்கினாங்க. 1893 வில்லியம் கேரி வந்தது. வில்லியம் கேரி கல்கத்தா வராரு 1793 1793 100 வருஷம் கழித்து தான் யார் வர்றாங்க? அட்வென்டிஸ்ட் மிஷனரிகள் வந்தாங்க. அதுவும் யார் கொடுத்த ரிப்போர்ட்டு தான்? ஸ்டீஃபன் நெல்சன் ஹாஸ்கல். அவர் கொடுத்த ரிப்போர்ட்டை வச்சு தான் இந்தியாவுக்கு 2 ஊழியக்காரவங்க, அட்வென்டிஸ்ட் ஊழியக்காரர்கள் அனுப்பப்பட்டார்கள். பெரியமானவர்கள், எவ்வளோ ஆச்சரியம் பார்த்தீங்களா? ஸோ அப்போ இந்தியர்கள் இந்த ஸ்டீஃபன் நெல்சன் ஹாஸ்கலுக்கு எப்படி இருக்கணும்? நன்றி கடன் பட்டிருக்கணும். நன்றி கடன் பட்டிருக்கிறோம். இந்த ஹாஸ்கல் தன்னுடைய 68வது வயது முதல் 79ஆம் வயது வரை 20 பேர் கொண்ட குழுவாக இணைந்து நியூயார்க் முழுக்க நகர ஊழியம் செய்தார்கள். நியூயார்க் ஃபுல்லாக பாருங்களேன், 68 வயசுலேருந்து 79 வயசு வரைக்கும்
1901 1912 வரைக்கும் சிட்டி இவாஞ்சலிசம் பண்ணுறாங்க நியூயார்க்கில். இவர் எழுதின புஸ்தகங்களின் மூலம் கிடைத்த பணம் சுவிசேஷ குழுவினரின் தேவைகளுக்காக செலவிடப்பட்டது. நிறைய புஸ்தகங்கள் எழுதினார்ல, தானியேல், வெளிப்படுத்தல், ஆசிரியர் கூடாரம், இந்த மாதிரி. இதில் கிடைச்ச பணத்தை வச்சு ஊழியர்கள் தேவைகளை சந்தித்தார். அவர் கடைசியாக செய்த ஊழிய முயற்சி, ஹாஸ்கல் கடைசியாக செய்த ஊழிய முயற்சி என்னன்னு பார்த்தீங்கன்னா, பெரும் ஊழிய முயற்சி லாஸ் ஏஞ்சலஸ், அமெரிக்காவில் லாஸ் ஏஞ்சலஸ் என்ற இடத்துல ஒயிட் மெமோரியல் மெடிக்கல் சென்டர், ஒயிட் மெமோரியல் ஹாஸ்பிட்டல், ஒயிட் நினைவு மருத்துவமனை என்று ஒரு மருத்துவ மையத்தை உருவாக்குவது, கட்டி எழுப்புவதற்கு குழுவாக சேர்ந்து எல்லாம் சேர்ந்து எவ்வளோ கலெக்ட் பண்ணாங்களாம்? $60,000 கலெக்ட் பண்ணாங்களாம். $60,000 எவ்வளோ பெரிய பணம்! அதை வச்சு தான் அந்த ஆஸ்பத்திரி உருவாக்குனாங்களாம், கிட்டத்தட்ட 100 வருஷத்துக்கு முன்னாடி. பிரியமானவர்களே, அப்போ பாருங்களேன், கல்லூரிகள் மற்றும் மிஷனரி கைப்பிரதி கழகம், புஸ்தகங்கள், வேதபாட விளக்கங்கள், மாதாந்திர பத்திரிகைகள், ஏராளமான கட்டுரைகள் எழுதியிருக்கிறாரு. இப்படி ஹாஸ்கல் செய்த சாதனைகள் எத்தனை கேள்வி வருகிறது. என்ன கேள்வி தெரியுமா? என்னால் இயேசுவுக்கு என்ன பிரயோஜனம்? நம்மால் ஆண்டவருக்கு ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? பிரியமானவர்களே, இந்த ஹாஸ்கல் கடைசியாக அவருடைய வாழ்க்கையை குறித்து என்ன சொல்கிறாங்க பாருங்களேன். ஜார்ஜ் நைட் என்ற எழுத்தாளர் எழுதுகிறாரு, ஹாஸ்கல் வாஸ் அ மேன் ஆன் த மூவ். ஓடிக்கொண்டே இருந்த மனிதன், ஓடிக்கிட்டே இருப்பாராம் ஊழியத்தில், ஓடிக்கொண்டே இருந்த மனிதன். அந்த எலன் ராபின்சன், எலன் ஒயிட்டோட பேத்தி, அவங்க ஒரு புக்கில் இருக்கிறாங்க. அந்த புக்கில் சொல்கிறாங்க, ஹாஸ்கல் இஸ் அ மேன் ஆஃப் ஆக்ஷன். ஹாஸ்கல் ஒரு செயல் வீரன். அந்த புத்தகத்தோட தலைப்பு அதுதான். எலன் ராபின்சன் எழுதின புத்தகத்தோட தலைப்பு ஹாஸ்கல் அ மேன் ஆஃப் ஆக்ஷன் அப்படின்னு புத்தகம் எழுதியிருக்கிறாங்க. செயல் வீரன், ஏதாவது வேலை செஞ்சுட்டே இருப்பார். பிரியமானவர்களே, ஏன் இத்தனை காரியங்கள் உங்களுக்கு நான் சொன்னேன்? இலக்கிய சாதனைகள், கல்வி சாதனைகள், முதல் சாதனைகள், ஏன் இதெல்லாம் சொன்னேன் அப்படின்னா, காரணம், எவ்வளவோ சாதித்தவர் கடைசி நாட்களில், தன்னுடைய கடைசி நாட்களில் தன் மனைவியை பார்த்து சொன்னாராம். என்ன சொன்னார் தெரியுமா? ஆண்டவருக்காக என் வாழ்க்கையில் நான் நிறைய சாதிக்க முடியாமல் போச்சே அப்படின்னு சொன்னார். எனக்கு படிச்சுட்டு சிரிக்கிறதா வேதனைப்படுறதான்னு தோணுச்சு. இவ்வளவோ காரியங்களை செஞ்சுட்டு மனைவிட்ட சொல்லியிருக்கிறாரு, நான் ஆண்டவருக்காக நான் அப்படி ஒன்றும் நிறைய நான் சாதிக்கலையே. he was embarrassed to tell his wife. தன் மனைவிட்ட சொல்கிறதுக்கு ஒரு ஏமாற்றமாக அவர் ஃபீல் பண்ணார், வருத்தமாக உணர்ந்தார். பாருங்களேன், நம்ம என்ன செஞ்சுருக்கிறோம், என்ன சாதிச்சோம் ஆண்டவருக்காக? படிப்பறிவு கூட தேவையில்லை. பாருங்களேன், இவருடைய வாழ்க்கையில் நான் படிச்சுக்கிட்டு ஒரு பாடம், படிப்பறிவு கூட தேவையில்லை, பயபக்தியும் பரிசுத்த ஆவியானவரின் வல்லமையும் தங்கியிருந்தாலே போதும், மகத்தான ஊழியத்தை செய்து முடிக்கலாம் என்பதற்கான முன்னுதாரணமான முன்னோடியே இந்த ஸ்டீஃபன் நெல்சன் ஹாஸ்கல். பிரியமானவர்களே, 2 திமோத்தி 2:15 என்னங்க சொல்லுது? ஆரம்பத்தில் என்ன படித்தோம்? நீ வெட்கப்படாத ஊழியக்காரனாயும் சத்திய வசனத்தை நிதானமாய் பகுத்து போதிக்கிறவனாயும் உன்னை தேவனுக்கு முன்பாக உத்தமனாக நிறுத்தும்படி ஜாக்கிரதையாயிரு. பாருங்களேன், ஆண்டுடைய சத்தியத்தை நமக்கு ஆண்டு கொடுத்துருக்கிறாரு, சத்திய வசனத்தை கொடுத்துருக்காரு. கிறிஸ்தவ பிள்ளைகள், விசுவாசிகள், ஊழியக்காரர்கள், கிறிஸ்தவ வாலிப பிள்ளைகள் எவ்வளவு ஜாக்கிரதையாக இருக்கணும். எதில் ஜாக்கிரதையாக இருக்கணும்? வெட்கப்படாத ஊழியக்காரன், சத்திய வசனத்தை நிதானமாய் பகுத்து போதிக்கிற ஒரு விசுவாசி, பாஸ்டர் கிடையாது. அப்படித்தானே பிரியமான தேவ பிள்ளைகளே? ஸோ இப்படிப்பட்ட ஊழியக்காரர்கள், முன்னோடிகள், இவங்களை பற்றிலாம் நான் படிக்கும் பொழுது ஆண்டவருடைய உள்ளத்தில் உந்துதலையும் உணர்த்துதலையும் கொடுத்து, ஆண்டோட வருகைக்கு முன்பாக, ஆண்டோடைய அதிசீக்கிர வருகைக்கு முன்பாக ஆண்டவருக்காக ஏதாவது ஒன்று செய்யணும் என்ற ஒரு தீவிரம் நம்முடைய உள்ளத்தில் உண்டாக வேண்டும். அதற்கு நம்ம ஒப்புக் கொடுப்போம். கர்த்தர் நம்மையும் ஏதாயிலும் சும்மா கொஞ்சோண்டு ஆண்டவருக்கு ஏதாவது நம்ம செய்கிறதுக்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்ய நம்ம ஒப்புக் கொடுப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பரிசுத்தம் நிறைந்த எங்கள் ஆண்டவரே, இந்த 11 மாதங்களும் எங்களை
அதிசயமாக நீ நடத்தி வந்த உம்முடைய கிருபைகளுக்காக, இரக்கங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். தகப்பனே, இந்த மகத்துவமான நாளில் உம்மை தொழுது கொள்ளும்படி எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டவர் தாமே மீதி இருக்கிற ஒரு மாதமும் எங்களை தொடர்ந்து நடத்துவீர் என்று உம்மை நம்பி இருக்கிறோம் ராஜா. தகப்பனை விசேஷ வண்ணமாக இந்த நாளில் ஸ்டீஃபன் நெல்சன் ஹாஸ்கல் பற்றி நாங்கள் படித்துக்கொண்ட பாடங்களுக்காக நன்றி. படிப்பறிவற்ற ஒரு மனிதனை இளம் வயதிலிருந்து அவருடைய கடைசி நாள் வரைக்கும் ஆண்டவர் எவ்வளவாக பயன்படுத்தி இருக்கிறேன். தேவனுக்காக எத்தனையோ காரியங்களை செய்தும் கடைசியில் ஆண்டவருக்காக ஒன்றும் செய்யவில்லையே என்று அங்கலாய்த்திருக்கிறாரே. ஆண்டவரே, இன்றைக்கி நாங்கள் ஒன்றுமே செய்யாமல் எவ்வளோ பெருமையாக பேசிகிட்டு இருக்கிறோம். ஆண்டவர், எங்கள் நிலையை நாங்கள் யோசித்து பார்க்கவும், ஆண்டவருக்கு முன்பாக மிக தாழ்மையோடு ஆண்டவருக்காக ஏதாயிலும் செய்ய வேண்டும் என்று தீவிரம் காட்டவும் எங்களுக்கு உதவி செய்யும். 76 முறை ஆண்டவருடைய வேதாமத்தை வாசித்த அந்த மனிதனைப் போல ஆண்டவரே, நாங்கள் வேதாமத்தை தீவிரமாக வாசிக்கவும், பிறருக்கு கற்றுக் கொடுக்கவும், நாங்களும் கற்றுக்கொண்டு அதன்படி நடக்கவும் ஆண்டவர் எங்களை நம்முடைய ஆவியினால் நிரப்பும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இந்த நேரத்தில் நம்முடைய சமூகத்தில் எங்களை முற்றிலும் தாழ்த்துகிறோம். இந்த ஓய்வு நாளிலே நடக்க போகிற முழு நாள் உபவாச ஜெபக்கூட்டத்தை ஆண்டவர் ஆசீர்வதியும். தேவனோடு நடத்தல், வாக்கிங் வித் காட் என்ற தலைப்பில் நாங்கள் சத்தியங்களை படிக்க போகிறோம்ப்பா. கர்த்தர் எங்களோடு பேசுங்க. கர்த்தாவே, இந்த உபவாச கூட்டத்தில் நாங்கள் உற்சாகத்தோடு பங்கு பெற எங்களுக்கு முழு ஈடுபாட்டை தர வேண்டும் என்று கெஞ்சுகிறோம் தகப்பனே. கர்த்தாவே, விசேஷமாக இந்த ஓய்வு நாள் ஆராதனைக்கு பிற்பாடு நடைபெறப் போகிற மதியத்தில் இருக்கக்கூடிய சர்ச் போர்டு மீட்டிங்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் அதையும் ஆசீர்வதிக்கும்படியாக நம்முடைய பாதத்தில் ஒப்புக் கொடுக்குறோம் தகப்பனே. முதுகரம் எங்களை தாங்கி நடத்தட்டும். இந்த திருச்சபை உமக்கு மகிமையான ஒரு திருச்சபையாக தேவன் மென்மேலும் நீர் கொண்டு செல்ல வேண்டும் என்று ஆண்டவரை அநேகரை உமக்கென்று ஆதாயப்படுத்துகிற திருச்சபையாக நீர் மாற்ற வேண்டும் என்று கெஞ்சுகிறோம் தகப்பனே. எங்கள் எல்லாரையும் ஆசீர்வதியும். கர்த்தருடைய சமூகம் எங்களோடு கூட இருக்கும்படி ஒப்புக் கொடுக்குறோம். ஆண்டவரே, படைக்கப்பட்டிருக்கிற காணிக்கையை ஆசீர்வதியும். கொடுத்த பிள்ளைகள், அனுப்பியிருக்கிற பிள்ளைகள் எல்லாரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. கர்த்தாவே, இந்த மாதத்தின் கடைசி ஓய்வு நாளில் கர்த்தர் மகிமையான காரியங்களை எங்கள் மத்தியில் செய்யும்படியாய் வேண்டுகிறோம். ஆலயத்தில் இருக்கிறவர்கள், ஆன்லைனில் இணைந்திருக்கிறவர்கள் எல்லாரையும் ஆசீர்வதியும். தேவனுடைய மகிமைக்கென்று எங்களை தொடர்ந்து எடுத்து பயன்படுத்தும். ஆண்டவருக்காக ஏதாகிலும் செய்ய வேண்டும் என்ற தாகத்தை, ஊழிய தாகத்தை, தீவிர வாஞ்சையை எங்கள் கொடுத்து ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவின் அன்பும், ஆவியானவரின் ஐக்கியமும் ஆசீர்வாதமும், தேவதூதர்களின் காவலும் வழி நடத்தலும் இந்த நாளிலே ஆண்டுடைய வார்த்தையை கேட்ட கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லாரோடும், கேட்க போகிற பிள்ளைகளோடும் தேவாசீர்வாதம் மீண்டும் என்றும் சதா காலமும் தங்கியிருப்பதாக. ஆமென்.